மாவட்ட நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து செஞ்சிருந்திருக்கலாம். அதெல்லாம் மீறி இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக இந்த சங்கமம் நடக்குதுன்னா பலராம் சார் ஒரு ஆளுடைய 500% முயற்சிக்குரிய வெற்றிதுன்னு நான் நினைக்கிறேன். அவரை மீண்டும் எல்லோரும் ஒரு கனமாக கையெழுத்து பாராட்டுவார். நன்றி, வணக்கம். ஓகே, அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் அரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு நட்பு மனித என்ற கொள்கையுடன் இந்த 2 நாட்களாக நடைபெற்ற சிவகங்கை 19வது மாநாட்டிற்கு வருகை தந்து நம்ம வந்ததோடைய நோக்கம் ஐயா சொன்ன மாதிரி, கருண் ஐயா சொன்ன மாதிரியே நம்ம இந்த நட்பு சங்கம் என்ன செஞ்சுன்னு இருக்கிறோம் அதை நம்ம யோசனை பண்ணோம். அதே போல் நம்ம இந்த நட்பு சங்கத்திலிருந்து நம்ம பெருமை பண்ணோம். ஏன்னா கல்விக்கு செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்யும் தொண்டுன்றாங்க. அதுபோல் நம்ம சார் சொன்ன மாதிரி கல்விக்காக நம்ம தொண்டு செய்கிறோம். அதே போல் ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்கிறோம். அதே போல் மற்ற பிறருக்கு கல்வி உதவி செய்கிறோம். இந்த தொண்டுகளெல்லாம் செய்கிறப்போ நம்மளுடைய பாட்டு பேசணும். அந்த சொன்னார் பாருங்கள், அந்த சந்தா வாங்கி தான் அதுலேயும் ₹1 இருக்கிறப்போ அதை நம்ம பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா மற்றவங்களுக்கு பணம் இருக்கும், ஆனால் கொடுக்குறதுக்கு மனசு வராது. இந்த சூழ்நிலை இருக்கிறப்போ அந்த மார்ச் 12ஆம் தேதி நடக்கிற அந்த நட்பு சங்கமத்தில் லாஸ்ட் இயர் நாங்கள் காஞ்சிபுரத்தில் பண்ணுறப்போ ஒரு மனநலம் குன்றிய ஒரு ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு கொடுக்குறப்போ கண்டிப்பாக அந்த உணர்ச்சி எதுக்காக சொல்கிறேன்னா, நேற்று மதியம் எல்லாருமே கண்களில் தண்ணீர் வந்திருக்கும். ஒரு நிகழ்வு இந்த பலராம் சார் அவங்க ஒய்ஃபு எனக்கு இப்படி உறுதுணையாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக எல்லார் கண்ணில் தண்ணி வந்திருக்கும். அவர் கண்ணில் தண்ணி வந்தது, நம்ம கண்ணில் தண்ணி வந்தது. அதை நம்ம வெளியே காட்டிக்கல. அந்த உணர்வு எங்கன்னா அந்த 12ஆம் தேதி லாஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறப்போ அந்த மாணவர்கள் மனநலம் குன்றிய MR ஸ்டூடெண்ட் மென்டலி அஃபைட் அவன் அந்த உணவு கொடுக்குறப்போ அவனுக்கு நாங்கள் ஒரு ஜாங்கிரி போட்டோம். அதை எடுத்து அவன் என்னன்னு கேட்குறான். அதை அவன் சாப்பிட்றப்போ அந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் யாருக்கும் வராது. அது கடவுள் நமக்கு அந்த கடவுள் கண்டிப்பாக நமக்கு நம்ம நண்பர் சார்பாக நம்ம குடும்பத்துக்கு கடவுளாக நம்மளை நல்ல ஆசீர்வாதம் இருப்பார். அந்த ஒரு நிகழ்ச்சியே பெரிய விஷயமா அது அப்போ தான் நினைச்சேன். நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அந்த 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 மாணவருடைய அந்த குழந்தைகளுடைய மகிழ்ச்சி தான் பெரிய விஷயமா கண்டா. எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ போகிறோம், எவ்வளோ இது பண்ணுறோம். நம்ம அந்த நட்பு சங்கம் அந்த 12ஆம் தேதி மட்டும் எல்லா மாவட்டத்திலும் இந்த நிகழ்ச்சியை நம்ம சிறப்பாக செஞ்சு நம்ம நட்பு சங்கம் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட சார்பாக எந்த ஒரு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும்னு கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்தோம். நன்றி, வணக்கம். அன்பு நட்பு மனிதநேயத்தை வலியுறுத்தி 19வது நட்பு சங்கமத்தை வெகு சிறப்போடும் சிறப்போடும் அழைத்து நிறைவு செய்திருக்கின்ற அன்பு நண்பர் பலராமன் அவர்களுக்கும் நமது நட்பு இயக்கத்தை வலிமையோடும் குழுமையோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் கருண் அவர்களுக்கும் வந்திருக்கின்ற மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்து, இந்த இனிய நட்பு உலகில் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நமது பேரையினுடைய செயல்பாடுகளை மேலும் மேலும் வலுப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் அனைவருக்கும் இந்த எண்ணத்தை உருவாக்கவும் அன்பு நண்பர் பலராமன் அவர்கள் தன்னுடைய உழைப்பை காட்டியுள்ளார். தாங்கள் அனைவரும் ஆயுள் உள்ளவரை அவருடைய உணர்வுகளை நாம் எடுத்துக்கொண்டு அவர் செய்த பணிகளை ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டு இமெயிலில் ஒவ்வொருக்கும் அனுப்பியிருக்கின்றார். அந்த பட்டியலுடைய விவரங்களை பார்த்து பார்த்து அனைத்து நண்பர்களும் வியந்து இருக்கலாம். அவ்வளோ பெரிய பணிகளையும் இந்தந்த வேலைகளை பார்த்திருக்கின்றேன், இந்தந்த வேலைகள் பார்க்கிருக்கிறது என்பதை தெளிவாக ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இமெயில் மூலமாக அனுப்பிய அந்த பாங்கு அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. அதே போல் அவருடைய அனைத்து உழைப்புகளும் ஒவ்வொருடைய மனதிலும் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அந்த அவருடைய உணர்வுகளை நாம் அனைவரும் எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இந்த பேரவைக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியை, சபதத்தை உண்மையாக நாம் அனைவரும் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியோடு இந்த 19வது நட்பு சங்கத்திலிருந்து பிரியாவிடை பெறுகின்றோம். நன்றி. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஒரு சமுதாயத்தை மாற்றுபவர்கள் என்பதற்காகத்தான் ஊனமுற்றவர் என்ற சொல்லை மாற்றி மாற்றுத்திறனாளி என்ற சொல்லை உருவாக்கினார்கள். அந்த மாற்றத்தை உண்மையிலேயே இன்று நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம்.
மிகச்சிறந்த மாற்றுத்திறனாளி என்கின்ற மாற்றத்தை உருவாக்கியவர் பலராமன் என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இதனால் இந்த நட்பு சங்கமே நம்முடைய பேரவையை பெருமை கொள்கின்றது. அந்த விதத்தில் உண்மையிலேயே இந்த சிவகங்கை இந்த சங்கம விழா என்பது ஒரு வெற்றி விழாவாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் செய்ய வேண்டியது நேர மேலாண்மை. அதை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நேற்றைக்கும் இன்றைக்கும் அந்த நேரத்தை நாம் வீணாக்கியதன் காரணமாக நம்முடைய குறிக்கோளை பாதியை கூட நாம் அடைய முடியவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அடுத்த கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய இந்த சங்கம விழாவை நாம் நேர மேலாண்மையை பயன்படுத்தி அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்குமாறு அனைவரும் தங்கள் செய்த அந்த சாதனை விளக்கக்கூடிய வகையிலே அதே போல அடுத்த நாள் வரக்கூடிய சுற்றுலாவையும் திட்டமிட்டு, ஏன்னா இன்றைய சுற்றுலா உண்மையிலேயே மன நிறைவு அடையக்கூடிய வகையில் அமையவில்லை என்பது என்னுடைய எண்ணம். ஏனென்றால் நான் உண்மையிலேயே வந்தது வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை பெற்றிருக்கக்கூடியது இந்த சிவகங்கை வட்டாரம். ஆக அத்தகைய சிறப்பு மிக்க இந்திய வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை எல்லாம் காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வந்தேன். ஆனால் பாதி கூட நிறைவேறவில்லை. இதுக்கு காரணம் நேர மேலாண்மை நாம் பயன்படுத்தாதனால்தான். ஆகவே அடுத்த சங்கமத்தில் இதை பயன்படுத்தி வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து மிக அருமையான ஒரு சங்க விழாவை நடத்தி கொடுத்த பலராமனுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பான தாய்மகன் நண்பர்களே, சிவகங்கை மாவட்டத்தில் 19 பேர் நட்பு தங்கத்து வந்த அனைவருக்கும் வருக வருகை என நன்றி, வணக்கம். சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற சங்கமத்துக்காக செயல்பட்ட பலராம் அவர்களையும் துணைவியார் அவர்களையும் நான் மனப்பூர்வமாக பாராட்டிக் கொள்ள கடமைப்பட்டுக் கொள்கிறேன். மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் உடலெல்லாம் ஆரோக்கியத்தோடு இந்த ஒரு சீரும் சிறப்போடு சங்கமத்தில் நடத்தி கொண்டோம். ஆனால் அந்த சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை தன் உடல் ஊனமாக இருந்த போதும் சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பாக ஒரு சங்கமத்தை நடத்த வேண்டிய முயற்சியோடு பலராம் மட்டுமல்ல ஊனமுற்றவர்கள், ஒரு ஆட்டோ டிரைவர் அவரும் ஒரு ஊனமுற்றவர்கள் என்று சிந்தித்து பார்க்கணும். உணவுக்காக செயல்பட்டிருந்த உதயகுமார் அவர்கள் ஒரு ஊனமுற்றவர் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போது உங்கள் மத்தியில் பேசப்பட ஒரு இளைஞர் அவரும் ஒரு ஊனமுற்றவர்கள் என்று சிந்தித்து பார்க்க மாற்றுத்திறனாளி 4 மாற்றுத்திறனாளிகள் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கமத்தை நடத்தி இருக்கிறார்கள். அதில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் நீங்கள் பொறுத்து கொண்டு அந்த குறைகள் எல்லாம் நிறைவாக ஏற்றுக்கொண்டு இந்த சங்கமத்தை சீரும் சிறப்பாக நடத்திய பலராம் அவர்களுக்கும் துணைவியார் அவர்களுக்கும் நீண்ட ஆயுசை கொடுத்து அவர்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை சிவகங்கை மாவட்டத்துக்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்கிறேன். நான் சிவகங்கை மாவட்ட உறுப்பினர் பலராம்ஜி என்னை முதல் உறுப்பினர் செய்தார். நான் சேர்ந்துக்கிற முதல் சங்கம் இது. சிவகங்கையை பொறுத்தளவு வெறும் கோயில் தான் அதிகம் இருக்குது. கோயில் நம்ம மேக்ஸிமம் எல்லா கோயிலும் பார்த்துட்டான், விடுதல் கிடையாது. சிவகங்கை அவுட்டரில் தான் நிறைய இடங்கள் அழகர் கோயில் அவுட்டர் ஏரியாலாம் வெளி மாவட்டங்கள் வந்துடுது. சிவகங்கைக்குள்ள ஏரியா நான் பார்க்காத நிறுத்தி நான் பார்த்துருக்கேன். உங்கள் கூட வரவதே எவ்வளோ நான் பார்த்துருக்கேன். இல்லை இங்கேருந்து நான் பார்க்க முடியல. இப்போ தான் புதுசாக நிறைய இடங்கள் நான் நல்லா நிறுத்தி தான் பார்த்தேன். அதனால் இந்த இதில் சந்திச்சதில் உங்களுக்கு ரொம்ப ஆகுது. பார்த்து தான் அவங்க சங்கங்கள் நான் சந்திப்பேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒன்றுமே செய்யவில்லை. நான் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சாதாரண விஷயமாக தான் செயல்பட்டு வெற்றியை கொடுத்தது நீங்கள் தான். என் துணைவியாரும் ஒரு காரணம். அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு அடுத்த சங்கமம் கோவையில்னு சொன்ன அந்த ஒரு களத்திலிருந்து எனக்கு நிறைய சுகமான சுமைகள் நிறைய இருக்கிறதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். இப்போ எனக்கு முன்னாடி தம்பி பலராமன் ஒரு போன வாரம் இந்த மாதிரி மெயில் கொடுத்துருந்தாரு, இந்த மாதிரி இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. நான் இப்படி ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கு தெரியாது. அங்கே வந்த பின்னாடி தான் அப்போ கூட நான் கேட்டு தெரிஞ்சது யார் பலராமன் அப்படின்னு கேட்டு முன்னாடி சந்திக்கவில்லை. இப்படியா இவரா இதெல்லாம் சிந்திச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய மலைப்பு. அந்த மெயிலை பார்த்த உடனே நான் சொன்னேன், தம்பி நீங்கள் உங்களோட இருந்து நாங்கள்லாம் ஒத்துழைப்பு பண்ண முடியலன்னு ஒரு வருத்தமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் மாதிரி ஒருத்தர் எனக்கு கோவை மாவட்டத்தில் அமைஞ்சிருந்தால் நிச்சயமாக அடுத்த ஆண்டு நான் கோவைக்கு இந்த நட்பு சங்க விழாவுக்கான வாய்ப்பை நான் பெற முடியும் அப்படின்னு தலைவர்கிட்ட நான் என்னால் ஃபைட் பண்ண முடியும்
அப்படின்னு சொல்லி அப்படி அவருக்கு மெயில் அனுப்பியிருந்தேன். உடனே வந்து என்னை ஃபோனில் தொடர்பு கொண்டு இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து சாதாரணமாக செஞ்சுட்டு நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். ஓகே, எதுக்குன்னு சொன்னோன்னா இந்த தகவல் தொடர்பு அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் சரி அந்த நேரத்தில் அவர் வந்து இந்த தகவல் தொடர்பு தான் அவர் இந்த இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணமே. மேக்சிமம் ஒரு 70%. அது இன்னொன்று என்னென்னா எந்த நேரத்தில் எரிச்சல் அடையாத ஒரு சாதாரண ஒரு நல்ல எப்போ பார்த்தாலும் ஒரு சிரித்த முகமான ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், அது ஒரு அவருடைய வெற்றிக்கு பின்னால் இருந்து ஒரு பெரிய இது. இன்னொன்று என்னன்னு சொன்னாக்க இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கிறேன்னா என்னுடைய துணைவியாரும் ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க விட்ட நான் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயத்த என்னுடைய சகோதரி ஜெயா வந்து அவங்களோட ஒத்துழைத்து போற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் பண்ணும்போது துணைவியார்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க நிறைய செலவு பண்றீங்க, தேவையெல்லாம் அதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கும், அல்லது கோபமா இருக்கும். ஆனா அவங்களே இதில் வந்து பங்கெடுத்து செய்யும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். ஆக இன்னைக்கு நான் ஃப்ரீயாக விடையிருந்தாலும் நாம் மீண்டும் சந்திக்கும் ஒரு விஷயமாக சந்திக்கும் ஒரு அழைப்பாக இந்த தருணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவசியம் நீங்கள் அத்தனை பேரும் இன்னும் ஒரு நிறைய அளவுக்கு எவ்வளோ பேர் வர முடியும் அத்தனை பேரும் இன்னும் மிக சந்தோஷமாக இது பெரிய அளவுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி இருக்கு. கோவையில் நாம் எந்த ஒரு நல்ல எல்லாத்துடைய ஒத்துழைப்போடு செய்ய முடியும் அப்படிங்கிறத அனைவரும் வந்து அதை வெற்றி அடை செய்யுமாறு இதே சந்தோஷத்தை மீண்டும் நீலகிரி மலைச்சாரலில் நாம் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத நான் திருச்சி மாவட்டத்தின் சார்பில் நான் உறுப்பினர் என்ற முறையில் பேசுகிறேன். 19வது நம்முடைய சங்கமானது சிறப்பாக மதிப்புக்குரிய பலராமன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள். அதுக்கு உறுதுணையாக ஒரு துணையாளர்கள் இருந்தார்கள். நம்முடைய நிறுவன தலைவர் அவர்களுடைய ஊக்கத்தின் பேரிலே மிக சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த மதிப்புக்குரிய கருண் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஜான் கென்னடி அவர்களுக்கும் அனைத்து மாவட்டத்தினுடைய அமைப்பாளர்களும் குறிப்பாக நம்ம மகளிர் பிரிவு எந்த அமைப்பிலும் மகளிர் பிரிவு வந்தது கிடையாது. அதிகமான மகளிர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் 20வது சங்கம் கோயம்புத்தூர் நடைபெறுகின்ற போது இன்னும் அதிகமான உறுப்பினர்கள் ஒரு மாவட்டத்துக்கு 50 பேராக நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சங்கம் சிறப்பாக நடைபெற்றது. மதிப்புக்குரிய கவிஞர் சொன்னதை போல நாம் ஆன்மீக பயணம் காரணம் அதிகமான தாய்மார்கள் வந்திருக்கின்றனர். தெய்வ காரியங்களை உறுதுணையாக இருந்து செயல்பட்டார்கள். அதேபோல் மதிப்புக்குரிய பலராமன் அவர்கள் நான் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கு அருகில் உள்ள தேவக்கோட்டையில் தான் எனக்கு அங்கே பொண்ணு எடுத்த இடம். நான் திருச்சியில் இருந்தாலும் காரணம் நாங்கள் சித்திரை மாத திருவிழா எங்கள் 6வது நடைபெறுகின்ற போது எவ்வாறு விருந்து செய்கின்றார்களே அதே போல் நம்முடைய சங்கமத்திலே இவங்க சிறப்பான ஒரு விருந்தை ஏற்பாடு செய்த மதிப்புக்குரிய சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பொதுச் செயலாளர் என்ற முறையில் இது 2வது சங்கம் எனக்கு. அது பலராமன் மட்டும் இல்லை, அவங்க சேர்ந்த அனைத்து உள்ளங்களும் அவங்களுடைய எல்லோரும் குறிப்பாக சொல்ல போனால் பலராமன் மனைவி மற்ற அவங்க கூட இந்த சிறுதுளி பெருவெள்ளம் சொல்ல மாதிரி எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. அந்த பலராமன் கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணார். இதெல்லாம் அவருக்கு இந்த பாராட்டுகள் நன்றிகள். இந்த சங்கமத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் நகார பாராட்டுக்கள். எல்லாம் வந்துட்டோம், இங்கேயே வந்துடுவோம், சேர்ந்துட்டோம், பெரிய கஷ்டமாக இருக்கிறது. தலைவர் ஹாப்பி டவுன் அடுத்த மாதிரில எல்லாம் சந்திப்போம். வாழ்த்துக்கள். தலைவர் பேசல மனசுல தேக்கி வச்சிருந்த கருத்துக்களை வந்து எல்லா நண்பர்களுமே சொல்லிட்டாங்க. 19 சங்கமங்கள் நம்ம நடத்தியிருந்தாலும் இந்த சங்கமத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏன்னு சொன்னால் அது பலராமன் என்ற ஒரு மனிதனுடைய முழு முயற்சி, அவருக்கு துணையாக இருந்த துணைவியார் நான் எனக்கு இதில் வந்து 13வது நட்பு சங்கம் ஞாபகம் வருது. அப்போது நெல்லை சங்கமம் நடக்கும்போது நம்ம கண்ணனுடைய துணைவியார் வந்து அங்கே வேலை பார்த்தாங்க. ஆமாம், சாப்பிட்ற இலையை எடுத்து போடுறது முதல் அந்த டேபிளை துடைக்கிறது வரை அண்ணா சாப்பிட்டீங்களா, அக்கா சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா என்று அந்த காட்சி என்னுடைய நினைவில் இருந்தது ரொம்ப நாளாக. இப்படி ஒரு பெண்கள் நம்ம இயக்கத்தோடு இணைஞ்சு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதை மீண்டும் நம்ம அமைப்பு வந்து ஒரு ஜனரஞ்சகமான நல்ல சிந்தனை உள்ள குடும்ப அமைப்பு என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது திருமதி ஜெயா பலராமன். இந்த சங்கமத்துக்கு என்னுடைய மனைவி ஒரு 5000 ரூபாய் கையில் கொடுக்க
பலராம் ஒரு போட்டோ நீங்க ஆமா ஆமா இப்படி திரும்ப திரும்பி போதும் ஓகே